கிருபையினால ஒரு புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். 7 மாதங்கள் முடிந்தது. கடந்த அந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து 8வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா 7 சொல்லும்போது வேதத்தின்படி பூர்ணத்தை குறிக்கிறது. 7 பூர்ணத்தை குறிக்கிறது. 8வது எப்பொழுதுமே புதிய தொடக்கத்தை பேசுறது. 8வது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா உயர எழும்புகிற மாதமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்லி போன வாரம் நான் அந்த வசனத்தை குறித்து எடுத்திருந்தேன். ஆகிய வேற ஒருவரோடு கூட செய்தி கொடுக்குறேன். நான் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்படின்னா குறித்து சொல்லப்பட்ட காரியம், நான் சொன்ன காரியம் என்ன, திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை உயர எழும்பும்படி. ஆமென். உயர எழும்பும்படி கர்த்தர் வைத்திருக்கிற மாதமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த உயர எழும்புகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம எப்பவுமே பார்க்கும் பொழுது ஞாபகத்துக்கு சொன்னா கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்பினதை மறக்கக்கூடாது. ஆமென். அவர் உயிரோடு எழும்பின அந்த காரியத்தை தான் நம்ம எப்பவுமே எழும்புன்ற வார்த்தை வந்தாவே தெரியணும். அதை குறித்து தான் நம்ம தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஏன் சொன்னா அந்த உயிர்த்தெழுதலின் உடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, மரித்து போயிருந்தவர்கள் அல்லது இனிமே இவங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லை, வாழ்க்கையே இல்லை என்று இருந்தவர்கள், இப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இயேசு அந்த மரணத்தினின்று வெளியே வந்தார். அவர் மரணத்தின்று வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, மரணத்தின் காரியங்கள்ல சிக்கியிருந்த யாவருக்கும் ஒரு விடுதலை உண்டாயிற்று. Praise the Lord. Hallelujah. அப்போ நம்ம பார்க்கும்போது ஞாபகத்துக் கொள்ளணும், இந்த மரணம் என்ற காரியத்துல என்ன சொன்னா, நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இனிமே ஒரு எதிர்காலமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னா, மரணம் என்ற இடத்துல ஜீவனை கொடுக்கிறார். Praise the Lord. அதே மாதிரி பாவி என்ற இடத்துல இப்ப என்ன பண்றாரு சொன்னா, பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார். சுதந்திரமே கிடையாது, இன்னைக்கு சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மாறுதலை நம்ம பார்க்கணும். இந்த மாறுதலுக்குள்ள வரும்பொழுது நமக்கு தெரியும் உயர எழும்புறதுன்னு என்ன சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போவது. ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னொரு சூழ்நிலை. அப்ப நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா, மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கர்த்தர் அழைத்து போகிறார். இப்போ இந்த நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா இந்த பூமியிலே இருந்தாலும் நம் பூமிக்குரியவர்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம உன்னதத்துக்குரியவர்கள். சரிங்களா? ரைட். அப்ப இந்த உன்னதத்துக்குரியவங்க இந்த பூமியில வாழும்போது இந்த பூமியை மேற்கொண்டவர்களாய் வாழ வேண்டும். இந்த பூமியை மேற்கொள்ளாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா பூமியில் நடக்கிற காரியங்கள் உங்களை பாதிக்கும். இந்த பூமி என்ன சுத்தி நடக்குதோ உங்களுக்கு பாதிக்கும். அப்ப நீங்க மேல எழும்பு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்ற காரியம் இது மாதிரி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். எபேசியர் 1:19 சொல்றாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரு.
அந்த வல்லமையை உங்களிடத்துல செயல்படுத்த விரும்புகிறார். ஆமென். அதை காமிக்க விரும்புகிறார். அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது இயேசுவையும் நம்மையும் வித்தியாசமாய் பார்ப்பதில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவருடனே என்ன பண்ணிருக்காரு? சுதந்திரவாளியாக, உடன் சுதந்திரவாளியாக அவர் பார்க்கிறார். ஆமென். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படி போன வாரம் நான் எடுக்கல, இந்த வாரத்தில் அந்த 2 காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு சொல்ற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து உயர எழும்புவார்கள். அப்ப அவர் ஆண்டு என்ன பண்ணா, கழுகுகளோட கம்பேர் பண்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படின்னா கழுகுகளை போல உயர எழும்பணும், அவங்க எழும்புவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த கழுகுடைய காரியம் நிறைய காரியங்கள் இருக்கு. 2 காரியங்கள் மாத்திரம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு வசனத்துக்குள்ள போகலாம். இது வாக்குத்தமா இருக்கான உங்களோட பேச விரும்புறேன். இந்த 2 காரியம் என்ன சொன்னா, ஒண்ணு, இந்த கழுகு என்ன பண்ணுச்சுன்னா பயங்கரமான புயல் வரும்போது எல்லா பறவைகளும் எங்க போய் மறைந்து கொள்ளலாம், புயல்ல இருந்து தங்களை எப்படி காப்பாற்றி கொள்ளலாம்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் ஒளியும், ஏத்த விட்டு காலி பண்ணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புயல் வரும்போது. ஆனா இந்த கழுகு என்ன பண்ணும், அந்த புயல் வரும்போது அந்த புயலை காட்டிலும் மேல போயிடும். அல்லேலூயா. எத்தனை புயல் வந்தாலும் அது புயலுக்கு போயிட்டு டேக் தி சேலஞ்ச் அண்ட் கோ ஹையர். அப்ப என்ன ஆகும்னா, புயலுக்கு வந்து ஒரு அளவு தான் இருக்கு, இது இந்த அளவுக்கு மேல போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, புயல் கீழே இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கும், இது மேல என்ன பண்றோம், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையை இப்படி விரிச்சிருவோம், விரிச்சிட்டு அப்படியே கிளைட் பண்ணிட்டு இன் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு சமாதானத்துல அது பாட்டு போயிருக்க. கீழே பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு இருக்கும் இந்த புயல் எல்லாத்தையும். அப்போ அந்த கழுகுடைய இது பார்த்தீங்கன்னா உயர எழும்பக்கூடிய ஒரு திறமை உள்ளது. அதனால என்ன பண்ணா, புயலை கண்டு எதை கண்டு அது அஞ்சாது. அது வீடே பார்த்தீங்கன்னா கண்மலையில தான் இருக்கும், உயரத்தை தான் வச்சிருக்கும், அதில் கீழே. ஒன்று. 2வது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாது, எந்த ஒரு மிருகத்துக்கும் எதுக்கும் அது பயப்படாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சச் ஸோ கரேஜியஸ். எப்போ அது தன்னுடைய வெயிட்டை காட்டிலும் அதிகமாக இருக்க ஆடு இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா சிறுத்தை குட்டிங்க இதை கடைசி வச்சுங்க அப்படியே தூக்கி, அதோட வெயிட் அதிகமாக இருக்கும். அதை தூக்கி இந்த ரெக்கை இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு, அதுதான் அதனுடைய பலன், அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அது நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அனிமல் கிங்டம் இந்த கிங்டம் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதான் நான் சொல்கிற காரியம் புரியும். இதில் வந்து என்ன சொல்றாங்க, மலை ஆடுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கும், அது இவ்வளோ வயிறு இருக்கும், வெயிட். அங்கேருந்து வந்து அதை வந்து போய் அது எப்படின்னா அழகாக மலையில் ஏறும். இது போய் அது கூட போய் சண்டை போட்டு கீழே விழுந்து அப்படியே பிடிச்சி அப்படியே கவனம் பிடிச்சி தூக்கிட்டு. அதே மாதிரி பாம்பு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கிற பாம்பை தூக்குவோம், அது கொத்த பார்க்க எல்லாம் பண்ணும், தூக்கி ஹைட்டுக்கு போவோம். ஹைட்டு போக இந்த பாம்பு என்ன ஆகும்னு சொன்னா மயக்கம் வரும். ஏன்னா அதால வந்து இந்த ஆக்சிஜன் அதெல்லாம் முடியாது, இதுதான் அதனுடைய வேலை. அப்படியே தூக்கிட்டு மேலே போகும். எத்தனை இதாக இருந்தாலும் சரி வந்து அப்படியே சண்டை போகும். நீங்கள் அது வந்து அதை இதில் எடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்கிற காரியங்கள் போய் எதை குறித்தும் பயப்படாது. ஸோ கரேஜ் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஏன்னா அது தன்னுடைய காரியத்தை குறி, அதுக்கு வந்து மெயின் நினச்சேன்னா அதோடைய ரெக்கை, அந்த ரெக்கையை பிடிச்சிட்டிங்கன்னா பலன் இருக்காது. அது எது நினச்சேன்னா எதையும் தூக்கிட்டு போயிடும். அதே மாதிரி காகங்கள் வந்து கீழே வரும்போது காகங்கள்லாம் கொத்தும். அது என்ன, அது திருட வந்துச்சுன்னு சரி கொத்தும். அப்போது இது காகங்களோட சண்டை போடாது. காகம் வந்து இங்கே கொத்திக்கிட்டு இருக்கோம் மேலே உட்காந்து, இது சண்டை போடாது, பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலே போக கொஞ்ச நேரத்தில் காக்கா என்ன பண்ணிச்சுன்னா இது இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, அப்படியே கீழே இது மேலே. எதை குறித்தும் என்ன சொல்றது கவலையப்படாது. ஏன்னா இதோடைய உயரம் அவ்வளோ அதிகம். அதுக்கு என்ன தெம்புன்னா, என்னால் மேலே போக முடியும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியும். இது 2 காரியங்கள் அது இருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியம் என்ன சொன்னா, எத்தனை புயல்கள் போராட்டம் வந்தாலும் மேலே எழுப்புகிற அனுபவம் நமக்கு. புயல்ல சிக்கி தவிக்கிற அனுபவம் கூடாது, பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து புலம்பி தவிக்கிறது கூடாது. இதுக்கு மேல போவது அனுபவத்துக்குள்ள நீங்க போகணும். ஆமே. பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்கிறாங்க, அவங்க அருமையான தாயரை வந்து கடந்த வாரத்தில் இழந்து அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இழப்புன்றது வந்து சாதனை கிடையாது. மாம்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இழப்பு நமக்கு சாதனை கிடையாது. அப்போ அந்த இழப்பை வந்து மேற்கொண்டாகணும். புரியுதுங்களா? மனுஷ பலத்தில் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போங்க,
இல்லை இது பண்ணுவாங்க, 4 பேர் உட்காந்து ஆர்வத்தில் எல்லாம் சொல்லலாம். அந்த நேரத்துக்கு வேணா இருக்கலாம். தனிமைன்னு ஒன்று இருக்குது. தூங்கும்போது தனியாக தான் தூங்கணும். 10 பேர் இருந்தாலும் கண்ணு அசரணும்னு நம்ம தான் அசரணும். அப்போ அந்த மண்டியில் வந்து அடிக்கணும். இல்லை இல்லை வந்துடாதீங்க. இழப்புன்றதுலாம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதனை கிடையாது. அப்போ உள்ள அப்போ இது வந்து பெரிய ஒரு புயல். இழப்புன்றது சாதனை கிடையாது, அப்படிப்பட்டது. அப்போ என்ன பண்ணணும்? மேலே போகணும். என்ன பண்ண முடியாது? இழந்தோம் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா புயல சிக்குவீங்க. ஆனா என்ன ஒரே ஒரு பவுல் எழுதுறாரு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? அந்த நாளிலே அவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தவான்களோட வருவார். நாம் அவர்களை சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்த நாம் ஒருவர் சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. இதனாலே ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன வேற எது முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்படி திரும்பினா ஞாபகம் வரும், பொருளை பார்த்தா ஞாபகம் வரும், நினைச்சு பார்த்தா ஞாபகம் முடியாது. நம்ம ஏன் எப்படி இருக்கு? அப்போ உயர அலம்பு தெரியணும். அப்போ எப்படி எழும்புவோம்? வார்த்தை. வேற ஒண்ணுமே கிடையாது. வார்த்தை எல்லாம் நீங்க மேல போக முடியாது. இதே மாதிரி உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய நேரத்தில் எப்படி சொன்னா, நான் போறது எனக்கு தான் தெரியும். உண்மை உங்களுக்கு தான் தெரியும், ஆனா இன்னொருத்தருக்கும் தெரியும். ஆமென். மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும். பேசுவோம். அவருக்கு எல்லாம் கடந்து போயிருக்காரு, இழப்புகள் கடந்து போயிருக்காரு, பிரச்சனைகள், போராட்டம். நம்மை போல சகலவற்றில் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு, ஆனால் பாவம் செய்யாது. சோதிக்கப்பட்டு யாருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்க. என்ன பண்ணணும் சொன்னா, அவருக்கு போகணும், மேலே எழும்ப கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீங்க கீழே வாழ முடியாது. பிரச்சனைகள், போராட்டங்கள், பயத்துல, கஷ்டங்களை நீங்க வாழ முடியாது. குறை சொல்லிட்டு வாழ முடியாது. மற்றவங்க பத்தி பேசிக்கிட்டு அவங்களாலதான் எனக்கு, இவங்களாலதான் எனக்கு சொல்லி வாழ முடியாது. You have to climb higher. மேலே எழும்பணும். புயல் வரும் பொழுது மேலே எழும்புகிற அனுபவம் ஓடி போய் ஒளிய முடியாது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம். அதுதான் சொல்றாரு, உயரை எழும்புகிறமாக. ஏன்னா நான் உன்னை உயர எழும்ப வைப்பேன். என்னிடத்துல அந்த வல்லமும் உண்டு, என்னிடத்துல பலன் உண்டு. நீ எத்தனை பாடுகளை கடந்து போனாலும், எத்தனை கஷ்டங்களை போனா சரி, எத்தனை தவிப்புகள், ஏக்கங்கள்ல, எத்தனை எல்லாம் பிசாசின் தந்திர உபாயங்களை போனாலும் உன்னை தூக்கி எடுத்து இதுக்கெல்லாம் மேல ஒரு சமாதான தாபத்துல உட்கார வைக்க என்னால முடியும். நான் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், திரும்பவுமாய் பரத்துக்கு ஏறினவர். என்னை அல்லாமல் உனக்கு விடுதலை கொடுக்க ஒருவரும் இல்லை. நீங்க டிசைட் பண்ணணும். வெளியே வர விரும்புறீங்களா, அதுலயே முழுக விரும்புறீங்களா? ஐயா பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, எந்த வீட்டுல இல்ல. சொல்லுவாங்க, இது யாரோ ஒருத்தர் வந்து புத்தர் வீட்டுல போயிட்டு மரணம் இதுக்கு சொல்லும் போது கூடாரு, சாவில்லாத வீட்டுல போய் சாம்பல் வாங்கிட்டு வாங்க. அவனும் போய் ஊரெல்லாம் போயிட்டு கடைசியில் ஒரு வீட்லயே வாங்க முடியல. யார் வீட்டுல இல்ல அப்படின்னு அர்த்தம். கஷ்டம் யார் வீட்டுல இல்ல, பிரச்சனைகள் யார் வீட்டுல இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலருக்கு நடந்து போறது இருக்குல்ல, நடந்து போறது வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறுற மாதிரி அவ்வளோ பிரச்சனை. சிலருக்கு உங்களை கேட்ட சிரிப்பீங்க, அதுலயும் நம்ம குளோரியை கேட்டா ஒரு பிரச்சனை. இங்கேருந்து வாக்கிங் அண்ணா நகரம் இருக்கலாம், டெய்லி அப் அண்ட் டவுன். கேட்டால் அது பிரச்சனையாவே தெரியாது. உண்மையே இல்லையா? நான் சொன்னா தெரியுமா? அது தெரியாது. ஆனால் வேற கேட்டேன்னா தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ரோடுடைய அடுத்த தெருவுடைய முனைக்கு போகிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை. அது எப்படின்னா மலையை ஊர் வரும். புரிதா சொல்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இது வருது. அப்போ பிரச்சனை இல்லாத வீடு இல்லை. அப்போ நம்ம முதலாவது மைண்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியதுன்னு சொன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனா எனக்கோ தேவன் கிருபையை தந்திருக்கிறார். ஆமென். எனக்கு ஒருவர் இருக்கிறார். முதல்ல நமக்குள்ள வரணும், நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். இப்போ இந்த பிரச்சனையை சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்க போறோம்னா, அல்லது இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் இயேசுவுக்கு கொடுத்து விட்டு நான் சமாதானமாய் உறங்க போகிறேன். உங்களுடைய பிரச்சனைகளின் நீடிப்பு, உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களுடைய தவிப்பு, ஏங்குதல் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். We have to decide. நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். இல்ல 1 பேதுரு 5:7 பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே, வாசிங்க.
5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்களை வைத்து விடுங்கள். அவர் சொல்லி தர்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே உங்க கவலை என்ன பண்ணுமா? புரியுதா உங்களுக்கு? உங்க கவலை என்ன பண்ணுமா? இப்போ அவர் சொல்ல, நான் கவலை எடுத்து வச்சுக்குவேன். நீங்க என்ன பண்ணுமா? அவர் உங்களை விசாரிக்கிறார் என்பது உங்களுக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால், நம்பிக்கை இருக்குமே ஆனால், அவர் எனக்கு தீர்வு கொடுக்க உண்மை உள்ளவர் என்பது உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன செய்யணும்? தைரியமா எடுத்து வச்சுட்டு அதை மறந்துடும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். நம்ம தான் டிசைட் பண்ணணும். We must come. உலகம் என்ன சொல்லுது, யாரும் என்ன பண்ணது இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஒரு ஓட்டம் உண்டு, நான் இந்த பூமியில தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் முடிவுல அவர்கிட்ட போகும்போது நான் வெட்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் நிற்க முடியாது. அவர் என்ன பார்த்து உனக்கு இந்த காரியம் கொடுத்தேன், நீ இதை செய்யலன்னு சொன்னாருன்னா நான் வெட்கப்பட்டு போவேன். அப்ப அங்க உட்காந்துக்கிட்டு நான் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இவங்க அவங்க அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை சொல்ல முடியாது. அவர் சொல்லுவாரு, நான் கூட இருந்தேன்ல. அம்மா, குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தராய் நான் உன்னோடு இருந்தனா இல்லையா? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறவனோடு கூட இருந்தனா இல்லையா? உன் கோணலாளர்களை சபைப்படுத்துகிறேன் நான் உன்னோடு இருந்தனா இல்லையா? சகலவற்றை நான் புதிதாக்குறேன்னு சொல்லி நான் உன்னோட கூட இருந்தனா இல்லையா? ஆனா நீ என்ன பண்ண? என்ன பார்க்கல, சூழ்நிலையிலேயே உணவு ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த மனுஷனும் அன்றைக்கு சிபாரிசு பண்ணாலும் உள்ள போக முடியாது. எந்த தேவதூதன் சொன்னாலும் போக முடியாது. எந்த பாஸ்டர் சொன்னாலும் போக முடியாது. நீங்கள் உங்கள் கிரியைக்கு தக்க பலனை அவரிடத்தில் காண்பீர்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. இந்த பூமியின் காரியங்கள் ஒன்று உங்களுக்கு உதவாது. நம்ம எச்சரிக்கை வேணும். நம்ம மேலான அனுபவங்களுக்குள்ள போகணும். இந்த அனுபவங்களுக்குள்ள போகணும். சில என்ன சொல்றது, சில நேரத்துல சொல்லுவாங்க, மனசு ரொம்ப கல்லு. மனசு கல்லு. ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ண முடியல, ஒப்பாரி வைக்க முடியல, அவங்கள மாதிரி அழுவல, அவங்கள மாதிரி எதை பண்ணல. என்ன சொல்லுவாங்க, மனசு கல். ஆமா, வேற வழி. இந்த மனசு கல்ல ஆகலைன்னா சிலுவைக்கு பின்னாடி போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞாபகம், மூத்த குமாரன், அதான் மூத்த ஒரு வீட்டுக்கு. ஆனா வீட்லயே இல்லை. 30 வயசு எப்போ முடிஞ்சதோ கிளம்பினவர். அம்மா பார்க்கணும்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவர் தன் தகப்பனுடைய வேலை, ஏன்னா அழைக்கப்பட்ட அழைப்பது அது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், பிள்ளை நமக்கு செய்யணும், அம்மா எனக்கு செய்யணும், அப்பா செய்யணும், தம்பி செய்யணும், அக்கா செய்யணும், எதிர்பார்ப்புல உட்கார்ந்து இருக்கிறோம். பாஸ்டர் செய்யணும், இவங்க செய்யணும், அவங்க செய்யணும், எதிர்பார்த்து. இந்த எதிர்பார்ப்பினால என்ன பண்ணுகிறோம், செய்யறவரை விட்டுட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, நம்ம எதிர்பார்க்கிறவங்க செய்யலன்னு சொன்னா கோபம் வருது. என்ன சொல்றேன், எதிர்பார்க்கிறது எங்க இருக்கணும், அழைத்த இடத்துல இருக்க வேண்டும். அவர்தான் உங்களுக்காய் மரித்தவர், அவர்தான் உங்களுக்காக உயிரோடு எழுந்தவர், அவர்தான் இப்பொழுது பிதாவின் வலதுபுறத்தில் வீட்டிலிருந்து உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல தான் நீங்க எதிர்பார்க்கணுமே தவிர மனுஷனிடத்துல அல்ல. மனுஷனோட குறை சொல்லாதீங்க. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் அப்பா அம்மா, இது சொல்லாதீங்க. பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கல, அவங்க கொடுக்கல. நமக்கு பேசுறது 4 பேர் வேணும், உண்மை. ஆனா அவங்க நம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த 4 பேரை கொடுத்தது என் ஆண்டவர். எழுப்புங்க, உயிர் எழுப்புங்க. உலகத்தை சிக்கி கொள்ளாதீங்க, இந்த மாயையில சிக்காதீங்க, இவைகளுக்குள்ள போகாதீங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர்ல 40 பேர் சொல்றது முக்கியம் இல்ல, என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். என் தேவன் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னால் வர கடவன். அதான் சொல்றாரு, தன் தாயாவது தகப்பனாவது மனைவியாவது பிள்ளைகளாவது ஆடு மாடு வீடு எது என்னை காட்டில நேசிக்கிறவன் எனக்கு உகந்தவன் அல்ல. ஆமென். அவ பரலோகம் போகணும்னா யாருக்கு டோர்க்கி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை, எந்த பரிசுத்தவான் கையிலும் இல்லை,
அவருடைய கையில இருக்குது. அதனால சொன்னார், நானே வாசலாய் இருக்கிறேன். I am the door. பிதாவுக்கு போகணுமா, என்னிடத்துல தான் போகணும். என் வழியா தான் போக முடியும். வேற எந்த குறுக்கு வழியிலும் வரவே முடியாது. There's no other way. வேற வழி இல்லை. புரிஞ்சுக்கணும். அப்ப யாரை நாம் பார்க்கணும், யாரை பிரியப்படுத்தணும், யாருக்குள்ள நிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய ஆறுதல், நம்முடைய தேர்தல், நமக்கு விடுதலை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்மை உயர்த்துறது, நம்மை மேன்மைப்படுத்துவது, நம்மை கனப்படுத்துவது அவர் மாத்திரமே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். எஸ். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை சொல்லாதீங்க. வேண்டதை கேளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் கண்ட காரியங்களை பார்த்தது சில இடத்துல புரிஞ்ச காரியம் சொன்னா, தங்கள் இருதயத்துல வேணும்னு வச்சிருப்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. உலகத்துக்கு பயந்து ஒண்ணு கேட்க மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அசிங்கமா இருக்குமா இது சொல்லி, ஆனா உள்ளத்துல இதனால என்ன ஆகுதுன்னா தினந்தோறும் புழுங்கி சாவாங்க. இது நடக்கிற காரியம். அது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு எதற்காக வேதம் சொல்லுது, என் நாமத்தினால கேளு. Because your father knows. உன் தகப்பனுக்கு தெரியும். உன் தகப்பனுக்கு செய். இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஆயிடுச்சு, நான் பண்ணது குழப்பம், ஆனா எனக்கு தீர்வு வேணும், எனக்கு இது இஷ்டம் இல்லை, இது உங்க சித்தமா இருந்தால் மாத்திரம் நான் போகிறேன், இது உங்க சித்தம் இல்லைன்னு சொன்னா என்னை வெளியே கொண்டு வரும். கேளுங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. ஹalleluya. நடந்த காரியங்கள் நிறைய காரியங்கள். கர்த்தருடைய வாலிப பிள்ளைங்க தன் வாலிப காலத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இல்லாதபடி உலகப்புறமா வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்வுகள் நிறைய இருக்கிறது. அப்ப திருமண வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது பார்த்து அந்த குற்ற உணர்வு அநேகம் பாதிக்கிறது. அப்ப நடந்த காரியங்கள் என்ன, ஒரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துக்கும் போது தன்னை பாவங்களை அவள் அறிந்து கொண்டு தேவ சமூகம் உட்காந்து எல்லாத்தையும் ஆண்டு ஒப்பு கொடுத்து, ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணா, பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இதை பண்ணும்போது இவன் வந்து தேவனத்துல ஒப்பு. அப்ப நீ எப்படி திருமணம் பண்ண நான் பாக்குறேன். இந்த காரியங்கள் சேலஞ்சு எடுத்துட்டு அவன் எல்லா காரியங்களும் எதிர்பார்த்து என்ன சொல்றது, அழிச்சிடணும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு காத்திருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன்னை என் ஊழியத்தில் பயன்படுத்தி, நான் உனக்கு ஏற்ற மனவாளனை கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன். இதான் சொன்னார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த வாக்கு தத்துவம் நடக்கிற மாதிரியே தெரியல. அவ்வளோ பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் அழுது தேவ சமூகத்தில் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வார். எத்தனை மிரட்டினாலும் சரி, எத்தனை அசுத்தங்களுக்கு இது பண்ணாலும் சரி, தன்னை ஒப்புக்கொள்ளாதபடி தன்னை காத்துக்கொண்டார். அவன் எல்லா காரியங்களுக்கு திருமண நாள் வந்து சொன்னாங்க. திருமண நாளில் சபையில எழுப்பி நான் சொல்லுவேன், யாருக்கு இதுல வந்து என்ன சொல்லுவாங்க, if anybody has anything to say you can rise up to say. எழுப்பி நீங்க சொல்லலாம்னு சொல்லும்போது நாங்க எழுப்பி சொல்லுவோம், நாங்க நிறுத்துவோம். அப்பொழுது நீ வெட்கப்பட்டு, உன் குடும்பத்தார் வெட்கப்பட்டு நீங்க எல்லாம் இறந்து போகணும். இல்லைன்னு சொன்னா நீ வந்து எனக்கு இதுவாரு. அப்ப சொன்ன இல்லை, நான் வந்து என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வேன். திருமண நாள் வந்தது, முகத்துல சந்தோஷம் வரமாட்டேடுது, பயம் வருது. அந்த நாளில் போய் நிற்கிறான். அங்கே போய் நின்னாச்சு. அங்கே இவர் கேட்குறாரு, சபையார் யாருக்காச்சும் பார்த்தா திரும்பி பார்த்து பயம் என்ன இருக்கிறார். பார்த்தா 5 நிமிஷம் ஒரு சத்தம் யாருமே இல்லை. அப்புறம் சொன்னார், திருமணம் நடத்தி முடிச்சார். எல்லாம் முடிஞ்சு. நடந்த காட்டு தெரியுமா, சேலஞ்ச் பண்ண வர வழியில் பஸ்ஸில் அடிபட்டு மறித்து போனான். இதுதான் ஆண்டவர் பண்றாரு. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் தான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், கர்த்தர் தான் நியாயம் விசாரிக்கிறவர், கர்த்தர் தான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். கர்த்தர் தான். நீங்க எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அவருக்கு தெரியும் எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். நீங்க போய் இல்லைங்க, உள்ள வச்சுக்கிட்டு புழுங்காதீங்க. போங்க, ஆண்டவரை கேளுங்க. அப்பா இது ஒரு காரியம், இந்த காரியம் எனக்கு புரியல, எனக்கு ஆண்டவர் சித்தம் என்ன விளங்குங்க. ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் காரியங்களை மாற்றி போடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அலங்கம் கட்டப்படுகிறது. நேர்மையா போய் அலங்கத்தை கட்டுகிறார். எல்லா பரிசுத்த ஆராதனை உண்டாகிறது. எல்லாம் முடிஞ்ச கடைசியில் ஆராதனைக்குள்ள வரணும். வரும்போது என்ன சொன்னார் அவரு, உங்கள் மனைவிகள் எல்லாரும் வெளியே அனுப்பணும். ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றார்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. அப்ப அவன் நேர்மையா சொல்லுறான், நீங்க எல்லாம் அழுகுறாங்க, ஆண்கள் எல்லாம் அழுகுறாங்க. அவன் சொன்னா, இல்ல, நீ பரிசுத்தமாய் கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா நீ பரிசுத்தத்துக்குள்ள வரணும், விடணும். ஆண்டவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உன் இருதயத்துல ஒரு காரியத்தை வைத்து உன் வாயில ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பு. Go back to God.
ஏன்னா அவர் உங்களை ஏன்னா உயர்த்தத்துக்கு போங்க. இந்த மனுஷர் அல்ல, எந்த கிடையாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவர், கர்த்தர் உயர்த்துகிறவர். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க, உங்களை கனப்படுத்துற அவர், உங்களை உயர்த்து. எந்த மனுஷர் பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலை வந்துட்டோம், நம்ம எப்படி நம்ம வருது, நமக்கு ஒண்ணு கிடையாது. யார் சொன்னது? கர்த்தர் தம் தூதரை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று வாசலை திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று எல்லா காரியங்களும் செய்வார். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு காலையில எழுப்பி தேவ சமுத்திரம் காத்திருந்த பொழுது திரும்ப திரும்ப ஆண்டவர் வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷத்துக்கு மேல நானாக பாடிக்கொண்டிருந்த வார்த்தை இந்த வசனம் தான் பாடிக்கொண்டே இருந்தேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதுதான் என் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதுதான் என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை சொல்லி 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 நான் பாடிக்கொண்டே இருந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா ஆண்டவர் அது எப்படின்னு தானே வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளிப்படுத்த விரும்புகிறேன். அப்பா நான் இருக்கிறேன், அப்பா நான் இருக்கிறேன். நீ எங்க பாத்துக்கிட்டு இருக்க? நீ ஏன் மனுஷனை பாக்குற? ஏன் நீ கணவனை பாக்குற, மனைவியை பாக்குற, பிள்ளைய பார்த்துக்கிட்டு, சூழ்நிலையை பார்த்து, அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு, உன் சம்பளத்தை பார்த்து, உன் எஜமான பார்த்துக்கிட்டு ஏன் இருக்கிற? என்ன பாரு. உனக்கு படி அளக்கிறது நானு, உன்னை ஆஸ்வதிக்கிறது நானு, உன்னை கனப்படுத்துறது நானு, உன் தேவையை சந்திக்கிறது நானு, உன்னை உயர்த்துகிறது நானு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உயர எழும்புங்க, உயர எழும்புங்க. ஏன்னா உங்க ஸ்தானமே வேற, உங்க வாழ்க்கையே வேற. புதிய ராஜ்யத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து சென்றிருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனத்தை பாருங்க. நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளே நாளைக்கு பூமியில் வாசிங்க. பூமியில் 1-2 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றமில்லாத கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அங்க சொல்லிக் கொடுக்கிற மேலானது. ஏன் சொன்னா உங்க இடம் அங்க, இதான் உங்க இடம். உங்க இடத்துல உள்ள காரியத்தை பாருங்க. ஆவிக்குரிய காரியத்தை பாருங்க, மாம்சத்துக்குரிய காரியத்தை பார்க்காது. ஆவிக்குரிய காரியத்தை பாருங்க. இவைகளை பார்த்து கொண்டே இருங்க. நீங்க பூமியோட காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:29. இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கொருவர் 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்ததென்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவன் பேசுறான். இப்ப என்ன சொன்னா, அந்த யுத்தத்துக்கு வந்தது எல்லா காரியங்களும் இவன் எப்படி பாக்குறான்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா தாவீது ஒரு வித்தியாசம் பார்க்கிறான். மத்தவங்க எல்லாம் பாக்குற காரியங்கள் வேற. வாசிங்க அதே அதிகாரத்துல 11 வாசிங்களேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. சூழ்நிலைய, பிரச்சனைகளை, போராட்டங்களை, மனுஷன் பேசுறத இதை கேட்டு என்ன பண்றாங்க? மிகவும் பயக்கிறாங்க. ஆனா இவன் சொல்றான், இங்க வந்தவன் நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை இவன் கேட்கல. இவன் யாரு? இவன் எதற்கு வந்திருக்க? அப்ப நான் இங்க வந்ததுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவ்வளவு பெரிய பிரச்சனை முன்னாடி இருக்குது. 40 நாள் அளவும் அவன் என்ன பண்றான்? இரவும் பகலும் அவமானப்படுத்திட்டு இருக்கிறான். அவனை பார்த்தாவே எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவன் அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே there is an opportunity for me. அதுல சூழ்நிலையை பார்த்து பயந்து நடுங்களாக. அந்த சூழ்நிலையை பார்த்தரும் அதுல என்ன இருக்கு? ஒரு மேன்மை எனக்கு இருக்கிறது. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அடுத்தது பாத்தீங்கன்னா சவுல் அவன்கிட்ட சொல்றான். 1 சாமுவேல் 17:33 வாசிங்க.
அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவன் சொன்ன வார்த்தை கேட்டுட்டு இவங்க எப்படி சொன்னா, அவனுடைய காரியங்கள் நீ வெறும் யங் சொல்லும். ஆனா அவன் எங்க இருந்த நாள்ல இருந்து அவன் யுத்தம் பண்ணி அவ்வளவு ஸ்டாப் உன்னால பண்ண முடியாது. உங்களுடைய நிலைமை ஏன்னா உன் பலத்துல நீ இந்த உலகத்தை பார்ப்பாயே, ஆனால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான், சிம்பிள். உங்க பலத்துல, உங்க அறிவுல, உங்க ஞானத்துல, உங்களுக்கு இருக்க திறமையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது. உலகத்தை உங்களால ஜெயம் எடுக்கவே முடியாது. ஆனா தாவீது என்ன செய்யறான் பாருங்க. இவங்க எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாங்க. ஆனா தாவீது 45 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தாவீது பார்த்த பார்வையை பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்துல வரேன். நல்லா பாருங்க டிஃபரன்ஸ். இவங்க சொல்றாங்க அவன் இப்படி அவன் அப்படி நம்ம இப்படின்னு சொல்லி. இவன் சொல்றான் நீ என்ன பண்ற, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உன் பட்டயம், உன் கேடகம், உன் ஈட்டி, உனக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் மேல நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய யுத்தம் நான் பண்றது இல்ல. என் யுத்தம் என்னது? நான் பண்றது இல்ல. என் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பலத்துல நான் வர போறேன். இப்போ நீ உன்னுடைய பலத்துல வர போற, உன்கிட்ட இருக்க ஈட்டில வர போற. ஆனா நான் அப்படி இல்ல, சேனைகளின் கர்த்தரோட வர போறேன். அவன் இதுதான் மேல பறக்கிற அனுபவம். உன் பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கும் பொழுது உங்க பலத்துல இல்ல, அவர் பலத்துல பார்க்கணும். சிலுவையிலே அவர் ஜெயித்தார். ஆமா, இதுதான் முக்கியம். ஜெயித்தாரா? ஜெயிச்சார். ஆமா, இழப்பு தெரியுமா? தெரியும். பிரச்சனைகள் தெரியுமா? தெரியும். போராட்டம் தெரியுமா? தெரியும். வச்சு பாருங்க. அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார். யோசேப்பு மரித்தார். அவர் செஞ்ச வேலை என்னது? கார்பெண்டர். என்ன வந்திருக்கும்? காசு ஒண்ணு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இவர்தான் மூத்தவர். அடுத்தது அவங்களுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க. சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்ப சகோதரிகள் இருக்காருன்னா எல்லாம் சாப்பிடணும், இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அப்போ கஷ்டம் என்ன தெரியும். அப்பா இல்லாத ஒரு வீட்டுல எப்படி அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, போயிருப்பாங்க தெரியும். இதெல்லாம் தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா பாடுகளும் தெரியும். நீங்க அதனால நீங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம தான் போயிருக்கோம், அவருக்கு என்ன தெரியும் சொல்லாதீங்க. எல்லாம் தெரியும். அவருடைய சகோதரனுடைய ஏழப்படுத்துறாங்க. சுத்தி இருக்க ஊரார் அவரை என்ன பண்றாங்க, இவன் யார் நமக்கு தெரியாதா, இவன் தச்சனோட மகன் தானே, இப்படிதான் சொன்னாங்க. புரிஞ்சுக்குங்க. இப்படிதான் நடத்துனாங்க. இவன் யார், இவன் அடுத்தது இவன் படிக்காதவன், இப்படிதான் அவரை பேசினாங்க. யாரும் நம்மள மாதிரி இன்னைக்கு ஆண்டவரை வாரம் சொல்லி போட்டு என்னது ரத்த கம்பளம் போட்டு அவரை வர வைக்கல. ஏறப்பட்டேன் அவருக்கு தெரியும். சிலுவையில அடித்த அவமானப்படுத்தினாங்க. எல்லாம் ட்ரெஸ் புரிஞ்சு போட்டாங்க. தெரியும் அவருக்கு அவமானம் என்ன, நிந்தைன்னு என்ன தெரியும், அடின்னு என்ன தெரியும், கேலிப்படுத்துனா என்ன தெரியும், காட்டி கொடுக்குறதா என்ன தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் உங்க யுத்தம் பண்ணும்போது, பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது அவரை புரிந்து கொள்ளுங்க, அவரை கொண்டு யுத்தம் பண்ணுங்க. அப்பா இந்த பிரச்சனை இந்த காரியங்கள் காட்டுறவரை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஏற்கனவே சிலுவையில எனக்காய் ஜெயித்து, இப்பொழுது உடைய பலனை தாரும், உடைய கிருபையை தாரும். ஆண்டவரை கேளுங்க, இதை ஜெயம் எடுக்க எனக்கு கிருபையை தாரும். ஆமென். ஆண்டவர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும். இந்த பெலிஸ்தீனை ஆண்டவரே இன்றைக்கு நான் நிர்மூலமாக்கி போட எனக்கு பலனை தாரும். இதை கிறிஸ்துவ வாழ்க்கை மேல உயரும். மேல எதை குறித்தும் பயப்படவே கூடாது. அப்படின்னு ஒரு காரியத்தை காமிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16 17. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 ராஜாக்கள் 6 16 17 வாசிக்கிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான்.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவ பாத்து சொல்றான், அவர்களோடு இருக்கிறவரை பார்க்க நம்மோட கூட இருக்கவங்க அநேகம். ஆனா இந்த அநேகம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்க கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய பார்க்க மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகார் சொல்றா, பிள்ளை தண்ணி இல்ல, வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அவன் சொல்றா, பிள்ளைய தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு தள்ளி போயிட்டான். பிள்ளை சாவறதா என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க, பார்க்க மாட்டேன்னு தள்ளி போயிட்டான். அப்ப ஆண்டவர் பிள்ளையோட சத்தத்தை கேட்டு அங்க ஒரு ஊற்றுக்கணை திறக்கிறார். எங்க தூரத்துல இல்ல, அங்கேயே இருக்குது. இவ கண்ணு திறந்த உடனே ஊற்று தெரிஞ்சு கண்ணு திறக்கணும். அப்படின்னு அர்த்தம் சொன்னா, எப்படி இந்த 5 புலன்கள் இருக்குதோ அதே மாதிரி ஆவியில 5 புலன்கள் இருக்குது. உங்கள் ஆவியின் கண்கள் திறந்தாதான் ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க முடியும். செவிகள் திறந்தாதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நீங்க நான் என்ன பண்ணோம், ஆவியின் இருந்தா ருசிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க முடியும். அடுத்து தேவனுடைய என்ன சொல்ற நற்கந்தத்தை முகர முடியும். நார்மலா தெரியாது, இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் தெரியாது. ஏன்னா இதுதான் மற்றதெல்லாம் யோசிக்கிறேன் தெரியாது. இவங்க அவங்க இதுதான் தெரியும். ஆவின் கண்கள் திறந்தா எந்த சத்ரு என்ன பண்றான், பிசாசுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க இவங்களா பண்ண மாட்டீங்க, அந்த பிசாசை கடிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. அந்த சத்ருவை நிர்மூலமாக்குவீங்க. உங்க ஆசீர்வாதத்தை பிடிச்சு வச்சிருக்கிறது யாரும் கண்ணு தெரியும். கண்கள் திறக்க. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் என்ன பண்ண சொன்னீங்க, ஆசீர்வாதம் தான் பார்ப்பீங்களே தவிர உங்களுடைய மகிமையை பார்க்கவே இல்லை. இவன் கூடயே இருக்கிறான், நல்லா பார்த்தீங்க, கூடயே இருக்கிறான். அது முன்னாடி வருஷம் வாசிங்க 15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்காமல் கண்டான். அவன் இந்த கண்ணில் வந்து பார்த்தான். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்காதனால என்னாச்சுன்னா, இந்த கண்ணில் பார்த்த கைக்கு பயம் வந்தது. ஐயோ எஜமானே அப்படிதான் இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ வந்தாங்க, சுத்திட்டாங்க, இதை பண்ணிட போறாங்க, அவங்க அதை இன்னைக்கு அதுதான் நடக்குது தேசத்துல. எல்லா இடத்துல தான் நடக்குது. நம்ம இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றோம், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள், இவங்க என் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, இவங்க கிட்ட மட்டும் என் காரியம் போச்சு, இவங்க என் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்ணீங்க, நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து பாஸா இருக்கலாம், இல்லை இவங்களா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். சில நேரத்தில் நிறைய இடத்துல நம்ம இது குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, புருஷன் கணவன் நல்லா இருந்தாதான் அந்த வீட்டில் இருக்க மனுஷன் நல்லா இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த மனைவி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ என்ன போயிடுச்சுன்னா, இது மண்டபத்தில் போயிடுச்சு. 2 பேரும் நல்லா இருந்தா ஓகே. யாராச்சும் ஒருத்தர் நல்லா இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்க மண்டை என்ன சொல்லுவோம், அவர் ஒழுங்கா இல்லை, அதனால தான் நம்ம வீடு இப்படி இருக்குது. அவருக்கு என்ன சொல்லுவாரு, என் வீட்டுல ஒழுங்கு இல்லை, அதான் என் வீடு இப்படி இருக்குது. இப்ப என்ன பண்றோம், வாயினால என்ன செஞ்சோம், அறிக்கை செஞ்சு அதிகாரத்தை கொடுத்துட்டோம். எப்படி நல்லா இருக்கும், உங்களுக்குள்ள வரணும். யாரு ஒழுங்கா இருக்காங்க இல்லையோ, நான் என் தேவனோட இருக்கிறபடினாலே என் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. எல்லா கண்ணும் பார்க்கும். இப்படிதான் நீங்க பேசணும். எல்லா கண்ணும் பார்க்கும், இது ஒண்ணுமே இல்லாத பாத்திரம், ஆனா என் ஆண்டவன் ஆசீர்வதித்து செழிக்கிறத பார்ப்பாங்க. என் வீடு நிரம்பி இருக்கும், நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன், என் பாத்திரங்கள் நிரம்பி வலியும். ஏன்னா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், எந்த மனுஷனும் அல்ல. இது நமக்கு தெரியும். இது பெருமை இல்லை, இதுதான் நம்முடைய நம்பிக்கை. எனக்கு ஆண்டவருக்கு. ஏன்னா என்னை அழைச்சப்போ நல்லா பாத்துங்க, என்னை அழைச்சப்போ என் ஒய்ஃப்ட போய் பர்மிஷன் கேட்டு வரல அவரு. என் ஒய்ஃப் ரசிக்கப்பட்டப்ப ஏன்ட பர்மிஷன் கேட்கல அவரு. நம்ம தனிப்பட்ட விதத்துல அவரை ஏற்றுக்கொள்ளணும். வயசுலாம் அலையிலுவே எத்தனை குடும்பங்களில இது மனைவி ஏற்றிருக்கிறாங்க, கணவர் ஏற்றது இல்லை, கணவர் ஏற்றிருக்காங்க, மனைவி ஏற்றது இல்லை. எவ்வளவு குடும்பங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ என்ன அர்த்தம், அது என் தனிப்பட்ட விதத்துல எனக்கும் என் ஆண்டவருக்குள்ள உறவு,
அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என் கடன் வைத்தோ, என் பிள்ளையை வைத்தோ, எங்க அப்பா வச்ச, என் தம்பியை வச்ச, என் தங்கச்சி வச்சு இல்ல, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவை வைத்து. அது அப்ப என்ன பண்ண, உங்க வாயில அறிக்கை செய்யாதீங்க, சொல்லாதீங்க. உங்க வாயில எப்பொழுது எப்படி அறிக்கை இருக்குன்னு சொன்னா, என் கர்த்தர் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார், நன்மையும் கிருபையும் எப்பவும் தொடரும், என் சத்துருக்கள் முன்பாக என் பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஆமென். என் களஞ்சியம் நிரம்பி வழியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான். அது எப்பவுமே அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க யாருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை வாயின் வார்த்தைகள்ல. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, என்ன பண்ணாதீங்க, அவங்க அதிகாரத்தை கொடுக்க. என்ன சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவியை கட்டுறேன். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்துக்கு விரோதமா எழும்புகிற பொல்லாத ஆவியை இயேசு நாமத்தை கட்டுறேன். இயேசு ரத்தத்தினாலே இந்த ஆவியுடைய வல்லமையை உரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆகையினாலே நான் இந்த சூழ்நிலையை ஜெயமெடுத்து என் சுதந்திர பாகத்தை நான் எடுத்துக்கொள்வேன். நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் நம்ம தேசத்துல எதிராளிகள் இருக்காங்க. ஞாபகம், வாக்குத்தத்த தேசத்துல எதிராளிகள் இருந்தாங்க. எல்லாரும் யுத்தம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. யாருக்கு அவங்க யுத்தம் பண்ண போலையோ ஜெயிக்க முடியாது. யுத்தம் பண்ண போனது எல்லாம் ஜெயிச்சாங்க. ஏன்? கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார். யுத்தம் நம்ம பண்ண அப்போ விசுவாசித்து அறிக்கை செய்யணும். அதாவது எப்பவுமே யாருக்கு அதிகாரத்தை கொடுத்துறாதீங்க. ஒன்றாத்துக்காதீங்க. அவன் என்ன செய்தாலும் அறிக்கை செய்ய. எப்பவுமே எனக்கு விரோதமாக எழுபது எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது ஊழியக்காரன் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறது. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். எனக்கு விரோதமாக இருக்க எந்த ஆலோசனையும் அவமாய் போவதாக. அதிகாரம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் மேலானதை வைத்திருக்கிறார். நீங்க எது குறித்து பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களோடு இருக்கிறவர்கள் அநேகர். கண்ணை மட்டும் தர, கண்கள் திறக்க. ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆகினால இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். என்ற இந்த 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியம் 1 வசனம் 2 வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அது போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்ற ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா, ஆற்றி தேற்றும்படி அதோடைய யுத்தம் என்னது முடிந்து போயிடுச்சு. இதுவரை போராடினது முடிந்தது. ஆண்டவர் தான் சொல்றாரு. ஏன்னா உன்னை உயர எழும்புற, அப்ப புது பலன் உண்மையில வருது. அப்படி அர்த்தம் சொன்னா உன்னுடைய காரியம் முடிந்தது, இனி நான் உன்னை உயர்த்த விரும்புறேன், நீ மேல வர விரும்புறேன். நீ இன்னும் பழைய காரியங்கள்ல இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். பாருங்க, மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. இரண்டாவது மேய்ப்பார், சேர்ப்பார், தமது மடியிலே சுமப்பார், கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஐ வில் ஃபீட். இல்ல முதல் ஃபீட் என்னது, ஃபர்ஸ்ட் மேய்ப்பார், அடுத்தது வந்து சேர்ப்பார், சுமப்பார், அது நடத்துவார். ஆமென். இது ஆண்டவர் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்கள் அவருடைய மந்தையின் ஆடுகள். இத மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார். ஆமென். பார்த்து செய்யறது. உலக பிரகாரமான காரியங்களை பார்க்காதீங்க. தயவுசெய்து திரும்ப சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து உலக பிரகாரமான இப்படி பார்த்து செய்யறதுக்கு ஆள் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஒண்ணு ஞாபகம், உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கு. அது எந்த வயசு நமக்கு இருந்தாலும் சரி, ஒரு அப்பா இருக்கார். உங்க மைண்டு பூரா எப்படி இருக்குன்னா, எங்க அப்பா எப்படி தெரியுமா, என்னை பார்த்து செய்ய, என் கண்ணில் தண்ணி வர விட மாட்டேன். நீங்க தான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். என் கண்ணு கலங்கினா போதும், என் அப்பா உடனே வந்துடுவாங்க. இதான் சத்தியம், இதான் உண்மை. ஆனால் நம்ம கண்ணு திறக்காதனால நம்ம என்ன பண்றோம், பார்க்க மாட்டோம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காரு. இல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம உணரணும். அதான் வந்து சொன்ன அந்த புலன்கள் சொன்னேன்,
he must feel it. அந்த உணர்வு வேணும். என்னோடு இருக்கிற உணர்வு எப்பவுமே நமக்கு இருக்கணும். போகும்போது வரும்போது நிற்கும்போது பேசணும். சில பேர் உங்களை பார்த்தா என்ன நினைச்சுக்கிற வைத்தியம் நினைச்சா பரவாயில்ல பேசணும். அப்பா என்னோடமா இது புரியல, இவங்க எப்போ பார்த்தா என்கிட்ட இது மாதிரி சொல்றாங்க, எப்படிலாம் பண்றது, அப்பா இந்த இடத்துல இந்த காரியங்கள் வேணும், இந்த மாதிரி மாறணும், இப்படி நடக்கணும்ப்பா, இப்படி செய்யுங்க, இதை பண்ணுங்க சொல்லணும், பேசணும். அல்லேலூயா. வேணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில வேலை வரும். அந்த வேலையை பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக சில ஊழியங்க போகும்போது டயர்ட்னஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும் சொன்னா இதான் சொல்லுவேன் நான், ஆண்டவரே போகிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன பண்ணுங்க எனக்கு பெலன் கொடுங்க, என்னை மறைச்சு நீங்கள் பேசுங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, இப்படிதான் பேசணும். இது ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் இல்லைதான் உண்மை. நீங்க அவரோட கூட எப்படி இருக்குன்னு சொன்னா தகப்பன் என்ற உரிமையை எடுத்துக்கங்க, உரிமை எடுத்து பேசுங்க. அப்பா அவனோடு கூட இருக்கார். என் கண்ணை திறங்காண்டவரை, என் செவிகளை திறங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க எனக்கு. ஆனா நீங்க என்னோட இருக்க அந்த உணர்வு எனக்கு வேணும், அது எனக்கு தாங்க. அப்பதான் தைரியம் வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத போல உணர்வு. அப்பதான் நீங்க சொன்னோம், அப்பா நீங்க என்னோட இருக்கிறன்றத அந்த உணர்வு எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும் அந்த உணர்வு, எனக்கு தாரும் ஆண்டவரை கேளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதான் ஆண்டு சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றி தேற்றும். எல்லாம் தப்பு பண்ணது உண்மை, எல்லாம் முடிஞ்சது. ஆனா நான் என்ன பண்ண போறேன், என் ஜனத்தை ஆஸ்வதிக்க போறேன், என் ஜனத்தை கனப்படுத்துவேன். இனி உயர எழுப்புவாங்க, அவங்க சத்துக்களை காட்டிலும் மேன்மையாக்க போறேன். இனி யுத்தம் முடிஞ்சிச்சு. அவனுக்கு நாள் கொடுத்தேன், ஒரு நாள் கொடுத்த அவனுக்கு ஓடுறதுக்கு, அந்த நாள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் சொல்லுவோம். இந்த நாள் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. இனி என் ஜனத்தின் நாள் இது.